திருமால் ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரத்தை ஏன் கொடுத்தார்? பொதுவாக ஆஞ்சநேயர் இரு கைகூப்பி வணங்கியபடித்தான் காட்சி தருவார். ஆனால் சோளிங்கரில் ஆஞ்சநேய கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவது அபூர்வமாக இருக்கிறது. நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஜெய் ஆஞ்சநேயா போற்றி என்று கமெண்ட் செய்யவும். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கும் நடுவில் அமைந்திருப்பது சோளிங்கர். இங்குள்ள யோக நரசிம்ம பெருமாளை சில நிமிடங்கள் தரிசனம் செய்த விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி என்னும் பட்டம் கிடைத்தது. இதை அறிந்த வாமதேவர், வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர் ஆகியோர் யோக நரசிம்மரை தரிசிக்க தவம் இருந்தனர். ஆனால் காலன், கேயன் என்ற அரக்கர்கள் அவர்களுக்கு பல இன்னல்களை அளித்து வந்தனர். இந்த அரக்கர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி பெருமாளை வேண்டினர் முனிவர்கள். பெருமாளும் ஆஞ்சநேயரிடம் அரக்கர்களை அழிக்கும்படி கூறினார். பெருமாளிடமிருந்து சங்கு சக்கரத்தை பெற்ற ஆஞ்சநேயர் காலன் மற்றும் கேயன் ஆகிய அரக்கர்களை வென்று அந்த ரிஷிகளை காப்பாற்றினார். இந்த நிகழ்வால் இன்றும் சோளிங்கரில் உள்ள ஆஞ்சநேயர் தன் கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். ஜெய் ஆஞ்சநேயா போற்றி. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.